வணக்கம். நாடு முழுவதும் ஹெட்லைன்ஸை பிரட்டிய தமிழ்நாட்டு அரசியலை பற்றி மிகவும் ஆழமாக நாம் பேச வேண்டும். அடுத்த சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் தானா? அல்ல அவரை மாற்றி எடப்பாடி பழனிசாமி, அல்ல ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஒரு முறை சீஃப் மினிஸ்டர் பதவியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மேஜிக் எப்படி நடந்தது? கவர்னர் மாளிகை எந்த அளவில் விஜய் அவர்களுக்கு தடயத்தை போட்டது? எந்த அளவில் மத்தியில் இருக்கக்கூடிய அமித்ஷா அண்ட் டீம் ஆக்டிவ் ஆகிவிட்டது? எந்த அளவில் கவர்னர் மாளிகைக்கும் டெல்லிக்கும் ஒரு ஹாட்லைனை திறந்து விட்டார்கள்? இந்த அனைத்தையுமே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக ஊட்டிகளுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்க்க இருக்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரண விஷயம், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக இதை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த விஜய் அவர்களை சீஃப் மினிஸ்டராக பதவியேற்பதற்காக ஒட்டுமொத்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, காங்கிரஸ் உட்பட பல நபர்கள் அவருக்கு ஆதரவை கொடுத்து வருகிறார்களோ, விஜய் சீஃப் மினிஸ்டராக பதவியேற்பாரா அல்ல சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக அமரப்போகிறாரா என்கிற இந்த கேள்விக்கான விடயத்தை மிக ஆழமாக நான் உங்களுக்காக சேகரித்து கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் தமிழ்நாட்டுடைய அரசியலில் ஒரு மிகப்பெரிய பிரளயம் வெடித்து விட்டது என்று. அதற்கான ஒரு முதல் ஆதாரத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். எதற்காக அமித்ஷா, பிஜேபி, கவர்னர் மாளிகை அனைத்து நபர்களுமே ஆக்டிவ் ஆக்கி விட்டார்கள்? அதற்கான காரணம் இந்த மேப். இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஃபுட் பிரிண்ட்டுக்கான இந்த மேப்பை பாருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 ஸ்டேட்ஸ்களில் இன்னைக்கு தருணத்தில் பிஜேபி இடத்தை பிடித்து விட்டது. ஆனால் தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் பாஜக ஆந்திராவை தாண்டி வேற எந்த மாநிலத்தையுமே கை வைக்க முடியவில்லை. கேரளாவில் காங்கிரஸ் அரசாங்கம், கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கு, தெலுங்கானாவில் ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கு. இந்த விஜயுடன் நடக்கக்கூடிய டீலும் நடந்துவிட்டால் தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் உடைய ஆதரவு அரசாங்கம் வந்துவிடும். இதிலிருந்து பிஜேபி எப்படி தமிழ்நாட்டிற்குள் போரும் என்கிற ஒரு கேள்வி அவர்கள் மனதில் வந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு டெவலப்மெண்ட்களை நீங்க பார்த்தீர்கள்னா நீங்க ஷாக் ஆகி விடுவீர்கள். அதாவது தமிழ்நாட்டில் என்னைக்குமே நடக்காத, எதிர்பாராத ஒரு டீலிங் பின்வாசலில் நடந்து முடிந்து விட்டது. அதுதான் என்னன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 கட்சிகளுமே ஒன்று கூட போறார்கள். ஒன்றாக இணைந்து ஆட்சியை அமைக்க போறார்கள். இந்த விடயத்தை கேட்டால் வேடிக்கையாக இருக்கிறதா? 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு மிக பெரிய மேண்டேட்டை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தார்கள். டிஎம்கேல இருந்து உடைந்து ஏஐஏடிஎம்கே உருவானது. அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரை, அதாவது 2026ஆம் ஆண்டு வரை வேற யாருக்குமே இந்த அளவில் மக்கள் மேண்டேட்டை கொடுக்கவில்லை. மாற்றி மாற்றி டிஎம்கேக்கு அப்புறம் ஏடிஎம்கே மறுபடியும் டிஎம்கே. கடந்த 47-50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுடைய அரசியலை வெறும் திராவிட கட்சிகள் மட்டும்தான் கையாண்டு வந்தார்கள். முதல் முறையாக எம்ஜிஆருக்கு கிடைத்த அதே மேண்டேட் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது. மக்கள் விஜய் பக்கம் இருந்தால் கூட மேண்டேட் நம்பர் கேம் அவர் பக்கம் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு இன்னொரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அதை பற்றி மிகவும் ஆழமாக பேச போகிறோம். இந்த இடத்தில் கவர்னர் தன்னுடைய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார். டெல்லி தன்னுடைய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அதாவது டெல்லி டு கவர்னர் மாளிகை ஒரு ஹாட்லைன். அந்த ஹாட்லைன் வழியாக தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை பிரட்டி போடக்கூடிய பல்வேறு திட்டங்கள் போட தொடங்கிவிட்டார்கள். அது என்ன? அதை நீங்க பாருங்கள். விஜய் அவர்கள் 2 இடங்களில் போட்டியிட்டார். 2 இடங்களுமே விஜய்க்கு சாதகமாக மாறியது. அதாவது 2 இடங்களிலுமே விஜய் வெற்றி பெற்றார். அவருடைய கட்சி
108 எம்எல்ஏக்களுடன் ஒரு சிங்கிள் லார்ஜ் மெஜாரிட்டியுடன் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் அவரிடம் மெஜாரிட்டி இருக்கா என்று நீங்க கேட்டீர்கள்னா கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சீட்டுகளில் 118 எம்எல்ஏக்கள் இருந்தால் மட்டும்தான் ஆட்சியை பிடிக்க முடியும். ஆனால் விஜய் கையில் இருப்பது வெறும் 108. இந்த இடத்தில் தான் விஜய் காங்கிரசிடம் உதவி கேட்க முன் வந்திருக்கிறார். உதவியும் கேட்டிருக்கிறார் கடிதம் வழியாக. டிஎம்கேவுடன் போக முடியாது, பொலிட்டிக்கல் எதிரி. பிஜேபியுடன் போக முடியாது, ஐடியாலஜிக்கல் எதிரி. இப்ப இருப்பது காங்கிரஸ். காங்கிரசிடம் இருப்பது எவ்வளவு? 5 எம்எல்ஏ. காங்கிரசிடம் இந்த கோரிக்கை போன உடனே, இந்த ரிக்வெஸ்ட் போன உடனே ராகுல் காந்தி தரப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒப்புதல் கடிதம் வழியாக வருகிறது. ஆனால் ஒரு கண்டிஷனல் சப்போர்ட். இந்த கண்டிஷனல் சப்போர்ட்டை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் இந்த கடிதம் கிடைத்த உடனேயே ராஜ்பவனை நோக்கி விஜய் அவர்களுடைய பயணம் நடக்கிறது. ராஜ்பவனிற்கு நிச்சயமாக விஜய் போய் ராஜ்பவன்ல இருக்கக்கூடிய கவர்னர் அவர்களும் அவருக்கு அழைப்பையும் கொடுத்திருந்தார். அதாவது நீங்க ஆட்சியை அமைப்பதற்கான நீங்க வேலைகளை தொடருங்கள். உங்களிடம் அந்த மெஜாரிட்டி 118 நபர்கள் இருந்தால் நீங்க ஆட்சி பிடிக்கலாம். ஆனால் இதற்கு இடையே டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இந்த 2 கட்சிகளுமே வெவ்வேறு அமைப்பு, வெவ்வேறு கூட்டணிகள் களத்தில் இறங்கினார்கள். ஃபர்ஸ்ட் நீங்க டிஎம்கேவை நீங்க பார்த்தீர்கள்னா, சிபிஐ உடைய 2 எம்எல்ஏக்கள், சிபிஎம் உடைய 2 எம்எல்ஏக்கள், விசிகேவை சார்ந்த 2 எம்எல்ஏக்கள். இந்த அனைத்து எம்எல்ஏக்களை தாண்டி காங்கிரசுடைய எம்எல்ஏக்களுடன் இந்த டிஎம்கே கூட்டணியில் இருந்தார்கள். அதாவது டிஎம்கேவுடன் கைகோர்த்து இந்த போட்டியில் களமிறங்கினார்கள். டிஎம்கேயும் வேண்டாம், பிஜேபியும் வேண்டாம், ஏடிஎம்கேயும் வேண்டாம். மக்களுடைய தீர்ப்பு மிக தெளிவாக விஜய் பக்கம் தான் இருந்தது. ஆனால் விஜய்க்கு முழு மேண்டேட் கிடைக்கவில்லை. ஏடிஎம்கேவிற்கு 47 எம்எல்ஏக்கள். ஆக மொத்தம் ஏடிஎம்கேவிலிருந்து இந்த தீர்ப்பு வெளிவந்த உடனே ஏடிஎம்கேவிலிருந்து பல்வேறு நபர்கள் விஜயுடன் கூட்டணிக்காக தயாராகி விட்டார்கள். விஜய்க்கு சப்போர்ட் கொடுப்பதற்காக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் தான் இன்னொரு விஷயமும் நடந்தது. திராவிட கட்சிகள் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுத்து விட்டால் இதற்கு மேல் தன்னுடைய அடையாளத்தையும் அவர்களால் காப்பாற்றக்கூட முடியாது. 2 ஆண்டுகள் தான் முடிந்திருக்கிறது விஜயுடைய கட்சி தொடங்கி. அதற்குள்ள சீஃப் மினிஸ்டருடைய சேலஞ்சராக வந்திருக்கிறார். இவரை உள்ள விட்டோம் என்றால் எதிர்காலம் ஒரு மிகப்பெரிய இருட்டறையில் தான் போய் முடியும். சிபிஐ, சிபிஎம், பிசிகே அனைத்து நபர்களுமே அமைதியை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்ன நடக்கிறது என்ற அந்த மூவ். நாளைக்கு லெஃப்ட் கட்சிகளுடைய ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கும் நடக்க இருக்கிறது. இந்த சிச்சுவேஷனை எப்படி கையாளலாம் என்று. இதற்கு இடையே கவர்னர் விஜய் அவர்களுடைய பதவி பிரமாணத்திற்கான அந்த அப்ளிகேஷனை திருப்பி அனுப்பிவிட்டிருக்கிறார். எப்படி? விஜய் அவர்கள் இந்த காங்கிரஸுடைய கடிதம் கிடைத்த உடனேயே ராஜ்பவனை நோக்கி போனது உண்மைதான். ஆனால் ராஜ்பவனில் அந்த கடிதத்தை பார்த்த உடனேயே உங்க கையில 118 எம்எல்ஏக்கள் கிடையாது, வெறும் 113 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள். அதனால் நீங்க இந்த மீதம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் திரட்டி கொண்டு வந்தீர்கள்னா உங்களுக்கு நாங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறோம், நீங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கணும். இந்த இடத்துல காங்கிரஸ் எடுத்து வைத்த செக் என்ன? காங்கிரஸ் கூறியது மதத்தை வைத்து இந்த நாட்டை உடைக்கக்கூடிய எந்த சதியாக இருந்தாலும், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும், முக்கியமாக என்டிஏவில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தால் நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம், நாங்க பேக் ஃபுட்டி வந்துவிடும். விஜய் அவர்களுக்கும் காங்கிரஸை தாண்டி வேற எந்த வழியும் கிடையாது. ஏடிஎம்கே உதவுமுன் வந்தால் கூட விஜய் அவர்களால் அதை பார்க்க முடியவில்லை. ஏடிஎம்கேலிருந்து பல்வேறு நபர்கள் சரி உடைந்து டிவிகே பக்கம் போய்விடலாம் என்று பார்த்தால் கூட 2/3 மெஜாரிட்டி அவர்களிடம் கிடையாது. அது இருந்தால்தான் அதுவும் நடக்கும். தமிழ்நாடு இப்ப இன்னொரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது மக்கள் டிவிகேவிற்கு ஒரு மிகப்பெரிய மேண்டேட்டை கொடுத்திருந்தால் கூட டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இந்த 2 நபர்களுமே இப்ப கைகோர்த்தால் என்ன நடக்கும் அதை நீங்க பாருங்கள். டிஎம்கே 1960ஆம் ஆண்டிலிருந்து ஆட்சியில் இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் இதே டிஎம்கேவிலிருந்து உடைந்து 1977ஆம் ஆண்டு ஏஐஏடிஎம்கே என்கிற ஒரு கட்சி உருவாக்குகிறார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை ஆல்மாரி ஆலி இவர்கள் தான் இந்த ஆட்சியை பிடித்து வருகிறார்கள். காங்கிரஸ் டிவிகேவிற்கு ஒரு ஃபார்மலான கடிதத்தை மட்டும் கொடுக்கவில்லை. இதை தாண்டி ராஜ்யசபா, லோக்சபா, ஸ்டேட் ரிலேட்டட் எலெக்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதற்கு காங்கிரஸ் சப்போர்ட்டாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது காங்கிரஸ் டிஎம்கேவை அலட்டி விட்டது.
டிஎம்கேவிடம் எந்த விதமான கனெக்ஷனும் இதற்கு மேல் காங்கிரஸ் வைத்துக் கொள்ளாது என்கிற ஒரு முடிவிற்கு வந்து விட்டார்களா என்கிற கேள்வி. விஜய் ராகுல் காந்தியோட ஒரு மிகப்பெரிய ஃபேனாகவும் இருக்கிறார். விஜயோடைய பொலிட்டிக்கல் லெசனும் ஒரு காலகட்டத்தில் ராகுல் காந்தி விஜய்க்கு கற்றுக் கொடுத்த அந்த விஷயமும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். எந்த விதமான ஹெஜிடேஷனும் இல்லாமல் ராகுல் காந்தி தரப்பிலிருந்து வந்த அந்த கடிதம் 5 எம்எல்ஏக்களுடன் விஜய் அவர்கள் கவர்னரை பார்த்த அந்த செய்தி அனைத்துமே ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 68 சீட்டுகள் டிஎம்கே கையில் இருக்கு, மைனஸ் காங்கிரஸ். 73 சீட்டுகள் கூட்டணியாக ஜெயிச்சார்கள். ஆனால் காங்கிரஸ் இப்போ டிவிகே பக்கம் இருப்பதால் 68 சீட்டுகள் மைனஸ் காங்கிரஸ் டிஎம்கே கையில் இருக்கு. ஏஐடிஎம்கே கையில் 4 டிஎம்கேவின் எம்எல்ஏக்கள், ஏஎம்எம்கேயோட எம்எல்ஏக்கள் 1 பிளஸ் இவர்களுடைய ஒரு 52 எம்எல்ஏக்கள். ஆக மொத்தம் பிஜேபியை நீங்க நீக்கிவிட்டீர்கள்னா ஏஐடிஎம்கே கையில் 52 எம்எல்ஏக்கள், 52 பிளஸ் இந்த 68 எம்எல்ஏக்கள் டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள். அதாவது பிஜேபி இஸ் அவுட், காங்கிரஸ் இஸ் அவுட், டிவிகே இஸ் அவுட். இப்ப இந்த 2 கட்சிகளுமே ஒன்றிணைந்து விட்டார்கள்னா இவர்களால் ஆட்சி பிடிக்க முடியும். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களும் இருக்கு. டெல்லி எதற்காக இந்த காயை நகர்த்த வைக்கிறது? ஏன்னா இதுல ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னா கவர்னர் தான். டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே 2 அலைன்ஸுக்குமே ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுத்திருக்கிறது டிவிகே மற்றும் காங்கிரஸ் உடைய இந்த மூவ். இந்த அரசாங்கம் ஃபார்ம் ஆகிவிட்டால் 50% இருக்கக்கூடிய டிஎம்கே அடுத்த தேர்தலில் நிக்க கூட முடியாது. 2வது பிஜேபியுடைய பொலிட்டிக்கல் கிரவுண்ட் ரொம்ப வீக்காக இருக்கிறது தென்னிந்தியாவில். ஆனால் பிஜேபி காங்கிரஸை எந்த புறத்திலையுமே தமிழ்நாட்டிற்குள் வரவிடக்கூடாது என்கிற ஒரு கொள்கையில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதனால் டிவிக்கு ஆட்சியை பிடிக்கக்கூடாது. இதற்கான ஒரு மிகப்பெரிய லாபி வேலை பார்த்து வருகிறது. எக்கனாமிக் பொசிஷன் ஆஃப் தமிழ்நாடு, இதை தாண்டி எக்கனாமிக் அந்த டெமோக்ராபிக் டிசைன் நீங்க பார்த்தீர்கள், ரெண்டுமே திராவிட கட்சிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே 2 பேருமே மற்ற கட்சிகளை சைட்லைன் செய்து மிக முக்கியமாக பிஜேபியுடன் கைகோர்க்காமல் தன்னுடைய ஆட்சியை பிடித்து விட்டால் என்ன நடக்கும்? டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் இந்த மேண்டேட்டை எடுத்து ராஜ்பவனுக்கு சென்று அந்த காட்சி முதலில் பார்த்து விடுங்கள். இதற்கு மேல் பல்வேறு விஷயங்களை நான் எடுத்து காட்டுகிறேன். நூத்தி 13 சீட்டுகள் தான் இருக்கு, 118 கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு நேரத்தை கொடுக்கிறேன் என்று கூறிய கவர்னர் அவர்கள் இதே பிஜேபி தேவேந்திர பட்னவிஸ் அவர் கையிலும் மேண்டேட் கிடையாது. ஆனால் மேண்டேட் இல்லாத பட்சத்திலேயே அப்ப இருந்த கவர்னர் அவருக்கு பதவி பிரமாணம் எடுத்து வைத்தார். ஆனால் இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்ல அந்த விஷயம் போனது, சிவசேனா எடுத்துட்டு போனது. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த பதில், இட் இஸ் அன் அன்கான்ஸ்டிடியூஷனல் டெசிஷன், இது நடந்திருக்கவே கூடாது. கவர்னர் இப்ப பல்வேறு விஷயங்கள் எடுத்து வைக்கிறார்கள். அதாவது அது அன்கான்ஸ்டிடியூஷனல் விஷயம், அதனால் இப்ப இதை நாங்க செய்ய மாட்டோம். வெஸ்ட் பெங்கால் என்ன நடக்குது? வெஸ்ட் பெங்காலுடைய அந்த வெற்றியை மிகப்பெரிய அளவில் பிஜேபி எடுத்து வைக்க பார்க்கிறது. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் மீது எழும்பக்கூடிய கேள்விகள், அதற்கு அவர்களால் பதில் கொடுக்க முடியவில்லை. அதனால் இந்த தமிழ்நாடு அரசியலை அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஐவாஷாக எடுத்து காட்டுவதற்கான வேலையை பார்த்து வருகிறார்கள். காங்கிரஸ் என்டிஏவிலிருந்து அல்ல, என்டிஏவின் எந்த அலைன்ஸுடனும் விஜய் போனால் நாங்க எங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்க மாட்டோம் என்கிற இந்த விஷயத்தை மிக தெளிவாக தன்னுடைய கடிதத்தில் எழுதியிருக்கிறார்கள். ஃபவுண்டட் ஆன் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், appreciate shared responsibility between two parties is not only the formation of this government but also for future election to local body organization, the Lok Sabha and Rajya Sabha. இந்த கூட்டணி ஒரு ஷார்ட் டேர்ம் கூட்டணி கிடையாது. இதுல நாங்க லாங் டேர்ம் பிளானை போட்டிருக்கிறோம் என்கிற விஷயத்தை மிக தெளிவாக காங்கிரஸ் எடுத்து வைத்திருக்கிறது. அதற்கான காட்சிகளையும் உங்களோட டிவி ஸ்கிரீனில் நீங்க பார்த்து வருகிறீர்கள்.
கம்யூனல் போர்சஸ்களை வெஸ்ட் பெங்காலில் நீங்க விட்டுவிட்டீர்கள். வெஸ்ட் பெங்காலை வென்ற நபர்கள் கம்யூனல் போர்சஸ்கள். ஆனால் தமிழ்நாட்டில் திராவிடிய மாடல், திராவிடிய அரசியல் கட்சிகள் அந்த கம்யூனல் போர்சஸ்களை தடுத்து நிறுத்துவதற்கான வேலையை பார்க்கிறார்களா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, நிச்சயமாக கேரளாவில் காங்கிரசின் அரசாங்கம், கர்நாடகாவில் காங்கிரசின் அரசாங்கம், தெலுங்கானாவில் காங்கிரசின் அரசாங்கம், தமிழ்நாட்டிலும் காங்கிரசுடைய அரசாங்கம் இருக்கக்கூடாது என்கிற ஒரு கொள்கையை தான் இன்னைக்கு பிஜேபி எடுத்து வைத்திருக்கிறது. ஆந்திராவை தாண்டி வேற எங்கேயுமே கிடையாது. என்டிஆர் ஆந்திராவின் எம்ஜிஆர். என்டிஆர் அவர்களும் விஜய் போன்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்சஸுடன் தான் வந்த நபர். அப்போ தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுடைய இந்த வெற்றிக்கு பின்பு இதே போன்ற ரியாக்ஷன் ஆந்திராவிற்கும் போனால் அங்க எப்படி நம்மளால் ஆட்சி பிடிக்க முடியும் என்கிற அந்த விஷயத்தை பிஜேபி உணர்ந்து வருகிறது. 52 இருக்கட்டும், 57 இருக்கட்டும், 62 இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் காமராஜ் அவர்களுடைய காங்கிரஸ் அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருந்தது. 1967 அண்ணாதுரையுடைய அரசாங்கம், அதாவது டிஎம்கேடைய அரசாங்கம், அதை தொடர்ந்து எம்ஜிஆருடைய அரசாங்கம், அதாவது 67 77 தமிழ்நாடு எந்த அரசியல் களத்தை பார்த்திருந்ததோ அது அப்படியே விரட்டி போட இருக்கிறது இந்த முறை. எம்ஜிஆருக்கு கிடைத்த அந்த மேண்டேட் 144 சீட்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 232 தொகுதிகள் இருந்து. ஆனால் விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக ஓட் ஷேர் அதிகமாக இருக்கிறது. விஜய் அவர்களுக்கு அதிகமான ஓட் ஷேர் இருந்தால் கூட அவருக்கு கிடைத்த சீட்டுகள் வெறும் 108. ஒரு 1.5% விஜய்க்கு அதிகமான ஓட்டுகள் கிடைத்திருக்கிறது. ஆஸ் பர் இஃப் யூ கம்பேர் தி சேம் வித் எம்ஜிஆர். இந்த மேஜிக்கை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா, போன முறையும் காங்கிரஸுடைய நிலை வெறும் 18 எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டில் கிடைத்தார்கள். இதற்கு முன்னாடி 2016 8 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். அதற்கு முன்னும் நீங்க பார்த்தீர்கள்னா 2006 34 எம்எல்ஏக்கள், 2001 7 எம்எல்ஏக்கள். ஆனால் ராஜீவ்காந்தி அவருடைய அசாசினேஷன் நடக்கும்போது 1991 தமிழ்நாட்டில் காமராஜர் அவர்களுக்கு அடுத்தபடியாக 60 எம்எல்ஏக்களுடன் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்தது. ஆனால் அதற்கு பின்பு எப்பவுமே காங்கிரஸால் தமிழ்நாட்டில் காலடியை பதிக்க முடியவில்லை. ஃபர்ஸ்ட் டிஎம்கேவுடன் இருந்தார்கள், இப்போ விஜயுடன் கைகோர்ப்பதை தாண்டி அவர்களுக்கு வேற வழி கிடையாது. கவர்னர் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை புரிந்து கொண்டு இந்த அரசியல் வாய்ப்பை விஜய் அவர்களுக்கே கொடுப்பாரா அல்ல டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே? ஏன்னா நாளைக்கு அந்த லெஃப்ட் கட்சிகளுடைய ஒரு மீட்டிங் நடக்க இருக்கிறது. அந்த மீட்டிங்கில் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறார்கள், அதுவும் ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு எதிர்காலத்தை பிரட்டி போட இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடியன் பாலிடிக்ஸ் கடந்த 50-60 ஆண்டுகளாக இந்த அளவில் தமிழ்நாட்டு மக்களை ஒரு திராவிடியன் மாடல் எடுத்து காட்டியதோ, மக்கள் இப்போ ஒரு புதிய சான்ஸை விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ யாருக்கு அந்த மேண்டேட் கிடைத்ததோ அந்த மேண்டேட் கிடைத்த நபருக்கு அந்த ஆட்சி ஃபார்மேஷனுக்கான வாய்ப்பு கிடையாது. யாரை மக்கள் எதிர்த்தார்களோ அவர்களே இப்ப ஆட்சியை பிடித்து விட்டால் மக்கள் ஏமாற்றப்படுவார்களா இல்லையா? அந்த கேள்விக்கான விடயத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதி விடுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இந்த வீடியோவை பகிர்வதற்காக. இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்க தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.